நிதியும் இல்லை, அதிகாரமும் இல்லை என்று அமைச்சர் பிடிஆர் சட்டப்பேரவையில் பேசியிருப்பது பேசுபொருளாக மாறியுள்ளது. உண்மையில் பிடிஆருக்கு அதிகாரம் இல்லையா அல்லது திமுகவில் ஓரங்கட்டப்படுகிறாரா பிடிஆர்? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற பிறகு ஸ்டாலின் அமைச்சரவையில் நிதியமைச்சராக பொறுப்பேற்றார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். இவர் நிதியமைச்சர் பதவியை ஏற்றதிலிருந்து சர்ச்சைகளையும் தொடர்ந்து சந்தித்தே வந்தார். இதனிடையே அவர் பேசியதாக ஆடியோ ஒன்று 2023 சமூக வலைதளங்களில் கசிந்து தமிழகம் முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதன் பின்னர் அந்த ஆடியோ முற்றிலும் போலியானது என்று பழனிவேல் தியாகராஜன் மறுத்தாலும் அடுத்த சில நாட்களிலேயே நிதித்துறையின் இலாகா அவரிடந்து பறிக்கப்பட்டு தங்கம் தென்னரசுவுக்கு அது மாற்றப்பட்டது. பிடிஆருக்கோ தகவல் தொழில்நுட்பத்துறை வழங்கப்பட்டு சைலண்ட் ஆக்கப்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இத்தகைய சூழலில் சட்டமன்றத்திலேயே தனக்கு நிதியும் இல்லை, அதிகாரமும் இல்லை என்று பேசியிருக்கிறார் பிடிஆர். தன்னுடைய ஒட்டுமொத்த ஆதங்கத்தை கொட்டும் விதமாகவே இது அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது கடந்த மார்ச் 14 தமிழ்நாடு சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் வரும் ஏப்ரல் 30 வரை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது. சட்டப்பேரவை கூடியதிலிருந்து தொடர்ந்து பல்வேறு துறைகள் மீதான மானிய கோரிக்கைகள் விவாதம் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்றது. மேலும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் காரசார விவாதமும் நடைபெற்றது. இந்த நிலையில் தனது தொகுதி மேம்பாடு குறித்து அதிமுக எம்எல்ஏ ஜெயசீலன் கேள்வி எழுப்பியிருந்தார். கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கித் தருவதற்கான எந்த நிறுவனங்களும் இல்லை என்று கூறியிருந்த ஜெயசீலன் தனது தொகுதியில் சிறு தகவல் தொழில்நுட்ப பூங்காவினை அமைத்துத் தருவதற்கு அரசு முன்வருமா என்பதை அறிய விரும்புவதாக கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், இந்த கூட்டத்தொடரிலேயே என்னுடைய துறையில் இருக்கின்ற சிக்கல்களை நான் கூறியிருக்கின்றேன். நிதியும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது. மற்ற மாநிலங்களைப் போல் எல்லா தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் தொழில்நுட்பத்துறையில் செயல்படுவதில்லை. எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கிறதோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் அது இல்லை என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறார். இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன். நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது. மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை. ஒரு சின்ன பங்கு தான், இந்த எல்கோசஸ் மட்டும்தான் எங்கள் துறையில் செயல்படுது. பாக்கி டைடல், நியோ டைடல்லாம் தொழில்துறையில் செயல்பட்டு வருகிறது. அது அசாதாரணமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதுதான் 20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் இல்லை. அது அமைச்சரின் இந்த பதிலை சற்றும் எதிர்பாராத சபாநாயகர் அப்பாவு மேலோட்டமாக அதை கண்டிக்கும் விதமாக இதை உள்ளுக்குள்ளேயே முதல்வரிடம் பேசி முடிவெடுக்க வேண்டியது, பாசிட்டிவாக பதில் சொன்னால் எம்எல்ஏக்களுக்கு நன்றாக இருக்கும் என்று தெரிவித்தார். மாண்புமிகு உறுப்பினர் கேட்காங்க, மாண்புமிகு அமைச்சர், இதெல்லாம் நீங்கள் உள்ளுக்குள்ள பேசி சிஎம்கிட்ட பேசி முடிவு எடுக்க வேண்டியது. பாசிட்டிவாக பதில் சொன்னால் உறுப்பினர்களுக்கு நன்றாக இருக்கும். நன்றி. பிடிஆரின் இந்த பேச்சானது அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. தன்னிடமிருந்த நிதித்துறை பிடுங்கப்பட்ட ஆதங்கத்தை தான் அவர் கொட்டுகிறாரோ, தான் திமுகவில் அதிகாரம் இல்லாமல் இருப்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டுகிறாரோ போன்ற பல்வேறு கேள்விகள் எழுப்புவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். எது எப்படியோ பிடிஆரின் பேச்சு திமுகவிற்குள் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே கூற வேண்டும்.